பிரியா வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான கப்புள்ஸ் அல்லு அண்ட் பிரியா. ஸோ இவங்க லவ்ஸில் கிடச்ச நம்ம லக்கி பாப்பாவோட ஃபர்ஸ்ட் மந்த் செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அது சர்ப்ரைஸாக நம்ம டீம் அண்ட் அல்லு சேர்ந்து அவங்க ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கும், நிறைய ப்ரீஷியஸான மொமெண்ட் இருக்கும், ஃபன் இருக்கும், எல்லாமே லவ்ஸ் எல்லாமே கலந்துருக்கும். என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துடலாம் வாங்க. லெட்ஸ் கோ. எஸ், நம்ம அல்லு லவ்ஸ் பிரியா அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். உள்ளே போய் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போயிடலாம். திரும்புதே புரியாத புதிராச்சே இதய துடிப்பிலே பண்ணி காட்டும் சூடாச்சே துள்ளி குதிக்குது நெஞ்சம் தூக்கம் வரவில்லை கொஞ்சம் நாளை வரும் என அஞ்சம் மீண்டும் முதல் பருவம் கைகள் சீப்பை தேடுது தானே கண்கள் முன்னை தேடுதுமானே நாட்கள் வெகுவாய் போகுது வீணே மெல்ல தொடுதே காதலே கைகள் சீப்பை தேடுது தானே கண்கள் முன்னை தேடுதுமானே நாட்கள் வெகுவாய் போகுது வீணே மெல்ல தொடுதே காதலே இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே இதய துடிப்பிலே பண்ணி காட்டும் சூடாச்சே தேங்க்யூ ஸோ மச். இது டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட். நாங்கள் ஏதோ ஒரு கேக் வெட்டி சும்மா அப்படியே முடிச்சிடுவோம் அப்படின்னு யோசிச்சோம். ஓகேம்மா, தேங்க்யூ 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 ஸோ மச். கட்டத்துல மொத்தம் கொடுக்கல ஒண்ணு சொல்றேன். பயங்கரமான சர்ப்ரைஸ். ஹேப்பி பர்த்டே டு லக்கி. அத கட் பண்ணுமா? நீ யார்? ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே டு யூ. வாவ், தேங்க்யூ. டு பி ஃப்ராங்க், எக்கச்சக்கமான உன் குழந்தை இல்லாமல் போயிடும். அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். தாங்கவே அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு பேபியை நம்ம எடுத்துகிட்டு வரதுங்கிறது ஒரு 10 months நம்ம ஸ்டொமக்கில் கேரி பண்ணுறோம். அந்த குழந்தை வரணுங்கிறதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். பட் அந்த பேபி நெகட்டிவாக பேசும்போது நமக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் நாங்கள் பேபியை காட்டல யூடியூப்ல யாருக்குமே. ஓகே, அவங்களோட வளர்ப்பு எப்படி இருக்குது, எந்த விதமான ஒரு மென்டாலிட்டியில் அவங்க வந்து ஆக்சுவலாக புரியுது எனக்கு. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த பெயின் வந்து இப்போ ப்ரோ சொன்ன மாதிரி தான், நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் முடியுது நம்மளால்.
ஸோ இதை நம்ம அப்படியே விட்டுருவோம். பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது நீங்க சொன்ன மாதிரி அது நம்ம குழந்தைய அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ எஸ், அடுத்து வந்து ஒரு ஜாலியான ஒரு செக்மெண்ட் இருக்கு, அதுக்கு வந்து போயிடலாம். ஓகேங்களா? அந்த செக்மெண்ட் பேர் என்ன அப்படின்னா புரிதோ மேனியா. அதுதான் அந்த செக்மெண்ட். புரியுதோ மேனியா? அதுதான் செக்மெண்ட். இப்போ பேசிட்டு இருக்கும்போது வச்சதான் அந்த ரைட். உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஸோ நீங்க அது கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க, தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டேர் இருக்கு. அது என்ன அப்படின்னா கப்பிள் கேசஸ் கொடுக்கலாம். ப்ரோ என்னங்க ப்ரோ சரியா இருக்கா இல்லையா? ஓகேவா? தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அவரை கடிக்கலாம். ஓகே, இது ஓகே ப்ரோ. பட் ஃபர்ஸ்ட் மட்டும் ஒமிட் பண்ணிரலாமா? கப்பிள் நீங்க என்ன நீங்க அது அப்பப்ப சொல்லுங்க ப்ரோ, மறந்து ஃபர்ஸ்ட் மூவி ஒண்ணா பார்த்த தியேட்டர்ல அந்த மூமெண்ட். ஆஃப்டர் மூவி வந்து என்ன பார்த்தோம்னா மாஸ்டர் பார்த்தோம். ஓகே. பிஃபோர் மூவி வந்து என்னன்னா கலகலப்பு 2 பார்த்தோம். என்ன படம் பார்த்தோம்? கலகலப்பு 2 தான். தீரன் அதிகாரம் 1. அது அடுத்த நாள் போய் பார்த்தோம். சரி, அதாவது இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா அப்போ இவர் என்ன கரெக்டா ப்ரோ, நான் தான் கரெக்டா சொன்னேன். எனக்கு ஃபர்ஸ்ட் தீரன் அதிகாரம் 1 ஃபர்ஸ்ட் வந்து கலகலப்பு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஆமா ப்ரோ, சாரி ப்ரோ. இல்ல இது வந்து யாருக்கோ விட்டு கொடுக்குற மாதிரியே இருக்கு. சரியா இல்லையா? கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இதுல வந்து டிரா வச்சுக்கலாம். ஒரு கிஸ், ஒரு கடி, இல்ல நான் கூட எங்க வேணா கொடுக்கலாம் ப்ரோ. எங்க வேணா கொடுக்கலாம். அவ்வளவுதான் ப்ரோ. ஃளைங் கிஸ் ப்ரோ. என்னங்க யாருக்கோ கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க ப்ரோ? இது என்ன போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்டாம்ப் பேப்பர் ஓட்டுற மாதிரி கொடுக்குறீங்க? கிஸ் இரண்டாவே போடும் ப்ரோ. ஃளைங் கிஸ் ஒண்ணு, இந்த கிஸ் ஒண்ணு. ஓகே, அப்ப வந்து அடுத்து போயிடலாமா? அடுத்த கேள்வி பாத்துக்கங்க. நிறைய விஷயத்துல ஏமாத்திருக்காரு, பாத்துக்கங்க. ஓகே ப்ரோ, டன் ப்ரோ. தெரியுது ப்ரோ. ஹீரோயின் கிரஷ் அவருக்கு. ப்ரோ அவன் போற ஒரு ஆன்ட்டி எல்லாம் கிரஷ் ஏய், இந்த மாதிரி பொது மேல சொன்னா என்ன? Facebook Instagramல ஆன்டி வேரியன்ட் டாக் பண்ணுவாங்க. இல்ல ஏய், எல்லா ஆன்ட்டிக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பான் ப்ரோ. பக்கத்து ஃபிளாட் ஆன்ட்டி, எதிர் ஃபிளாட் ஆன்ட்டி, ஃபிளாட் ஆன்ட்டி. எதிர் ஃபிளாட் ஆன்ட்டியா? என்ன ப்ரோ இது? ப்ரோ அவங்க நான் நல்லாவே நினைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. இல்ல இப்போ ரீசன்ட்டா அவனுக்கு என்னன்னா ஓ சொல்றியா மாமா டான்ஸ் ஆடுற சமந்தா அதெல்லாம் வச்சேன்னு பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் பேசினா என்ன நினைப்பாங்க? அவர் பார்த்ததோட பிரச்சனை இல்ல, பார்த்ததுக்கு ஒரு சொல்லிட்டேன் கூட. ச்சே, நமக்கு என்னடா இது? This video sponsored by Vasant & Co.